Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தன்வாஸ் கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து வந்து கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கட் ஆஃப் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அந்த கட் ஆஃப்க்கு மேல இருக்கவங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். செகண்ட் ரவுண்ட்லாம் இருக்குமா அது போல வந்து கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்க சீட்டை எல்லாருக்குமே அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாராச்சும் வந்து ஜாயின் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா அந்த சீட் வேக்கன்ட் ஆகும். அப்படி வேக்கன்சி இருந்துச்சுன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ப்ராசஸ் வந்து போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தனுவாஸில் ரொம்ப கம்மியான சீட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இன்பர்சன் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே போல் ஆன்லைன் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி 7.5 ரிசர்வேஷனுக்கு இன்பர்சன் மோடில் தான் வந்து கவுன்சிலிங் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கவுன்சிலிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கம்மியான கவுன்சிலிங் ஃபீஸ் தான். லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் ஃபீஸே வாங்கலை. இந்த டைம் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் லாகின்லேயே உங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 100 ரூபா, பிவிஎஸ்சி ஏஹெச்க்கும் பிடெக்குக்கும் 100 ருபீஸ் வந்து பே பண்ணணும். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து பே பண்ணணும். ஓசி பிசி எம்பிசி நீங்கள்லாம் வந்து 200 ருபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால உங்கள் எல்லாருக்குமே சீட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு மட்டும் தான் சீட் கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால் லெட்டர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கால் லெட்டர்ஸை வந்து உங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டைமில் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து வர சொல்லியிருக்காங்களோ சொன்ன டைமுக்குள்ள நீங்கள் கரெக்டாக போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. 10 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா 9 மணிக்கு நீங்கள் தனுவாஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டரிங் ஃபார் கவுன்சிலிங் இன் பர்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்ன டைமுக்குள்ள நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்டுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அங்கே இருக்கும். அதுக்கு தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டானா அதுக்கேற்ற சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் பர்சன் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சீட் கிடச்சிச்சின்னா ஃபர்தராக நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், எப்போ பே பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன் பர்சன் மோடில் அட்டன் பண்ண போகிறவங்க நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் கால் லெட்டர் இன் பர்சன் ஆஃப்லைன் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 22 and 23 வந்து நடக்க போகுது. 9:30 AM 9:30 AMனு சொன்னாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 8:30 AM அங்கே இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தனுவாஸில் தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸோ 200 ருபீஸோ ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் எதுவுமே இல்லை, அதனால் என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. நீங்கள் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன் பர்சன் மோட் ஆஃப்லைன் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கட் ஆஃப்க்கு மேலே இருக்கவங்க ஆன்லைன் மோடில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு ஆல்ரெடி வந்து நமக்கு வெப்சைட்லேயே வந்து போட்டாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமெயிலில் அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்லேயே இன்டிமேஷன் அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டிசிபேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸை சொன்ன டைமுக்குள்ளே வந்து பே பண்ணணும். அப்படி பே பண்ணால் தான் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிக்கு 100 ருபீஸ், பிவிஎஸ் ஏஹெச் பிடெக்கு அதர்ஸ் எல்லாருமே வந்து 200 ருபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் தான். ஆனால் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறதுக்காக எல்லாருக்குமே சீட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் சீட் கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஃபில்லிங். கவுன்சிலிங்கில் நீங்கள் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சாக இருந்துச்சுன்னா உங்கள் காலேஜை வந்து செலக்ட் பண்ணுவீங்க. இதே பிடெக்காக இருந்துச்சுன்னா உங்களோட கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவீங்க. பிடெக்கில் 3 கோர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சீட் இருக்கோ அதை வந்து அலாட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் இன் பர்சன், அதாவது உங்களுக்கு சீட்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும். யூனிவர்சிட்டி சைடில் உங்களுக்கு மெயில் வந்து அனுப்புவாங்க. நீங்கள் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்க்கு நீங்கள் வராமல் போனாலோ, அதே போல் உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணாமல் போனாலோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் வந்து சரியான டைமில் பே பண்ணாமல் போனாலோ, இந்த மாதிரி ஏதாவது ஆனாலும் உங்கள் சீட் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்கள் தேவைப்பட்ட உங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றிக்கலாம், கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாற்றிக்கலாம் பிடெக்காக இருந்தால். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். இன் பர்சன் மோடில் போகிறவங்க நீங்கள் டேரெக்டாகவே போய்ட்டு எல்லா விஷயங்களையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஆன்லைனில் பண்ணுறவங்க சீட் கிடச்சா மட்டும் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் எங்கள் லாகின்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக தன்வாஸ் ஓரியன்டாக அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.